ஹரே கிருஷ்ணா. பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குருதே. பகவான் கிருஷ்ணருடைய ஒரு வித்தியாசமான அவதாரம், வஸ்திர அவதாரம். அதை பற்றி பார்க்கலாம். சகுனியுடைய துர்போதனைகளுக்கு துரியோதனை அடிமையா இருந்தான். சகுனி துரியோதனன் கிட்ட அரசர்களுக்கு போர் எவ்வளவு மதிப்புக்குரியதோ அதே போல சூதாட்டமும் அவர்களுக்குள்ள மதிக்கத்தக்கதாக இருக்கு. சூதாட்டத்தில் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. பாண்டவர்களை நாம் சூதில் தோற்கடிக்க முடியும்னு சொல்லி தூண்டுறான் சகுனி. ஏன்னா துரியோதனனுக்கு இப்போ இந்திரபிரஸ்தம் அந்த பகுதியில் தர்மர் நல்ல நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறார். பாண்டவர்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க. சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி வச்சுருந்தா கூட நம்ம ஆக்கிரமிச்சிருந்தா கூட இவனுக்கு நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லி இவனுக்கு கடுப்பாக இருக்குது துரியோதனனுக்கு. அப்போ அவனு யுதிஷ்டருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து பார்த்து பொறாமத்தி இவனுக்குள்ளே எரியுது. இதனால் ராஜ்யம் முழுமையும் நமக்குள்ளே கொண்டு வர்றது கஷ்டம்தான்னு ஒரு அதிருப்தி அவனுக்கு இருந்தது. அந்த சமயத்தில் சகுனி சூதாட்டத்தை பற்றி எடுத்து சொன்னான். அப்போ திருதராஷ்டிரம் இதை சம்மதிச்சார். அதன்படி யுதிஷ்டரர் அஸ்தினாபுரத்துக்கு சூதாட வாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறான். அப்போ அந்த அன்னைக்கு மன்னர்களுக்குள்ள இது இந்த மாதிரி விளையாட்டை மறுக்கிறது பயந்தாங்கொள்ளித்தனமாக கருதப்பட்டது. அதனால மறுக்க முடியாமல் அவர் வர்றார். இப்போ இந்த சமயத்தில் கிருஷ்ணர் இங்கே இல்லை. இப்போ யுதிஷ்டர், விதுரர், பீஷ்மர் இவங்கெல்லாம் இருக்கும்போது சூதாட்டம் ஆரம்பிக்குது. யுதிஷ்டரோட சூதாட துரியோதனை உட்கார்றதான் முறை. ஆனால் அவன் தன் சார்பாக சகுனியை உட்கார வச்சான். திருதராஷ்டிரனும் அதை ஆமோதிச்சதுனால யுதிஷ்டர் அதை பெருசாக கருதலை. சூதாட்டங்கிறது ஒரு விதத்தில் விதி தான். அது இதில் திறமையும் இருக்கணும், கபடமும் இருக்கும். நேர்மையான தர்மருக்கு கபடத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. சகுனியோ கபடத்தில் நிபுணன். அதனால் யுதிஷ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்கிறார். சூதில் கலிபுருஷன் தங்கியிருக்கிறான். சூது, போதை இதுகளில் யாருக்கு மனசு மூழ்கிருச்சோ அவங்க அதிலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு அனுகூலம் வரும்னு சொல்லியே ஏமாந்து அதில் மாட்டிக்கிறாங்க மேற்கொண்டு. இப்போ தோற்க சகுனி துரியோதனன்ட்ட இன்னும் தூண்டி விட்டு ஆவேசத்தை ஊட்டுறான். இப்படியே யுதிஷ்டருக்கு செல்வம் போச்சுது, அப்புறம் ரதங்கள் போச்சுது, யானை போச்சுது, குதிரை போச்சுது, ராஜ்யம் முழுதும் இழந்தார். சூதாட்டத்தில் தோத்துக்கிட்டே போகிறார். அதுக்கடுத்து தம்பிகளை பணயம் வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு வெறி உண்டாயிருச்சு. சகோதரர்கள்லாம் தோற்றார். பிறகு தன்னையும் பணயத்தில் வச்சு தோத்தார். இப்போ சகுனி கபடமாக ஒரு சிரிப்பு சிரித்து, இன்னும் மகாராணி திரௌபதி மாதிரி ஒரு பெரிய செல்வம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் அந்த பெருஞ்செல்வத்தை பணயம் வைங்க, நாங்கள் எங்களுடைய மொத்த ராஜ்யத்தையும் கூட பந்தயம் வைக்கிறோன்னு சொன்னான். உடனே யுதிஷ்டர் அந்த பந்தயத்தை ஏற்று போட்டியிட்டார். அப்பவும் தோற்றார். உடனே துரியோதனை விதுரன்ட்ட திரௌபதி அங்கே இழுத்துட்டு வாங்க, இனி அவ கௌரவர்களுக்கு வேலைக்காரி அப்படின்னு சொன்னான். அப்போ விதுரர் அதை கண்டிக்கிறார். துரியோதனா நிந்தனை பண்ணார், நிந்திக்கிறார். இது ஒரு தீய செயல், இது நல்லதில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் கர்ணன் துரியோதனன் தூண்டுறான். திரௌபதி சுயமரம் நடக்கிற போது கர்ணன் வில்ல எடுத்ததும் தேரோட்டி மகனெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா. அது ஒரு அவமானம். அவனுக்கு இதயத்திலே கத்தியாட்டம் குத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வஞ்சம் தீர்க்க நல்ல வாய்ப்பு. துரியோதனனுக்கும் பீமனுடைய கேலி பேச்சு, திரௌபதியுடைய சிரிப்பு ஒரு அவமானமாக மனசில் உறுத்துது. அவனுக்கும் அந்த வஞ்சகம் புத்தி இருந்தது. விதுரர் போக முடியாதுன்னு சொன்னதுனால பிரீத்தி காமி அப்படின்னு ஒருத்தனை துரியோதனை அனுப்புனான். அவன் வெறுமனே திரும்பி வந்துட்டு சபையில் சக்கரவர்த்தினி திரௌபதி ருது நேரத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஆடை தான் அணிஞ்சிருக்கிறாங்க, அவங்கள இந்த நேரத்தில் குருஜனங்கள் முன்னாடி கொண்டு வர்றது நல்லதில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க, வர விரும்பலை. அதுபோக தன்னை இழந்த தர்மர் என்ன பணயம் வைக்க உரிமை உள்ளவரா, அதையும் கேட்டுட்டு வான்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னான்.
துரியோதனுக்கு எரிச்சல் ஆயிருச்சு. அவன் துச்சாதனன பார்த்து, "திரௌபதி இப்ப அடிமை. அவ பேச வேண்டியத இங்க வந்து பேசட்டும். போய் இழுத்துட்டு வான்னு" சொன்னான். அண்ணனுடைய ஆணைய ஏத்து துச்சாதனன் வேகமா போனான். அவளுடைய தலைமுடிய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்தான். குருகுலத்துடைய மகாராணி திருதராஷ்டிரனுடைய மூத்த மருமக, பராக்கிரமசாலிகளான பாண்டவர்கள், அந்த சுய கௌரவமிக்க பத்தினி அவங்க மத்தியில தலைமுடிய பிடிச்சு இப்படி அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டா. பீமனுக்கு கண்ணெல்லாம் சிவக்குது. ஆனா வகை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் தலைய தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. பீஷ்மர், துரோணர், விதுரர் இவங்க கூட தலைய தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. திரௌபதி சுத்தி சுத்தி பார்த்தா. வயது முதிர்ந்த அந்த பிரதாபம் மிக்கவங்க கூட தன்னை காப்பாத்துவாங்கன்னு அவ எதிர்பார்த்தா. தன் கணவர்கள் ஏதாவது வாய் பேசுவாங்களான்னு எதிர்பார்த்தா. ஒண்ணும் நடக்கல. அப்போ நடுங்கியபடி, "நான் தர்மமான முறையில தான் தோற்கப்பட்டேனா? இல்லையா? இத மட்டும் சொல்லுங்க" அப்படின்னு அவ அந்த சபையில கேட்கிறா. எல்லாரையும் சுத்தி பார்த்தா. அ பல கேள்விகள கேட்டா. ஒருத்தனும் ஒரு பதிலும் சொல்லல. அ அவன் அவளுடைய கணவன் உள்பட அவ நம்பியிருந்த அத்தனை பேராலயும் கைவிடப்பட்டா, தனிமைப்படுத்தப்பட்டா. பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற தீங்க பகவான் பொறுத்துக்கிறதில்ல. அப்படி எவன் அப்படி தீங்கு இழைக்கிறானோ, அந்த கேவலமான நபர்கள பகவான் ஒண்ணுமில்லாததாக்கி விடுவார். உலகமே எதிர்த்தாலும், தன்னை நம்பி இருக்கிற பெண்ண பகவான் காப்பாத்தியே தீருறார். அது மகாபாரதத்துல நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு அது மான பிரச்சனை. நம்பிக்கை துரோகிகளுக்கும் அது ஒரு சுயநலம் சார்ந்த விஷயமா இருந்தது. ஒருத்திக்கு இழைச்ச அவமானத்தால தான் மகாபாரத போர்ல கோடிக்கணக்கான பேர் மாண்டு போனாங்க. இது நமக்கு ஒரு பாடம். இப்போ துரியோதனனுடைய தம்பி விகர்ணன் மட்டும் திரௌபதி பக்கமா பேசினான். உடனே கர்ணன் அவனை அதட்டுறான். அவன் துரியோதனனுக்கு தம்பி அப்படி இருந்தும் அவனுக்கு மதிப்பில்லாதபடி கர்ணன் எடுத்தெறிஞ்சு பேசினான். அதுபோக கர்ணன் சொன்னான், "ஒரு ஆணுக்கு மனைவியா இருந்தா தான் பத்தினி. 5 ஆண்கள திருமணம் செய்தவா விலை மாதுமாரி தான். அவளுக்கு என்ன மதிப்பு தேவை?" அப்படின்னு சொல்லி கத்துனான். துரியோதனன், சகுனி, கர்ணன் அனைவரும் ஆவேசத்துல இருக்காங்க. இந்த சமயத்துல யாரையுமே அவங்க அவமானப்படுத்த தயங்க மாட்டாங்கங்கிறது தெளிவா தெரிஞ்சது. திரௌபதியுடைய நிலைமை இவ்வளவு அ ஆபத்தாக இருந்தது. பாண்டவர்கள் ஏற்கனவே தங்களுடைய அணிகலன்கள் எல்லாம் சூதாட்டத்துல களைஞ்சிருந்தாங்க. மேலாடைகள் மட்டும் தான் மேலாடை இந்த ஆடைகள் மட்டும் தான் அவங்க உடுத்தியிருக்காங்க. இப்போ துரியோதனன் சொன்னான், "பாண்டவர்களுடையது திரௌபதியுடைய ஆடைகள் எல்லாம் களைஞ்சிருங்க" அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டான். அப்ப பாண்டவருடைய மேலாடைகள் கழட்டப்பட்டது. திரௌபதி ருதுவா இருக்கிறதுனால அணிகலன் போடல. புடவை மட்டும் தான் அணிஞ்சிருந்தா. துரியோதனன் அவளுடைய ஆடைகளையும் களைஞ்சிருங்கன்னு சொல்லி, தன்னுடைய கால விரிச்சு உள்பக்கத்தோடைய அவகிட்ட காட்டி, "வா இங்க உட்காருங்கிற" மாரி ஜாட காட்டுனான். அதுதான் பெரிய தப்பு. அதனால அது வர்மம் வர்ம வர்ம பாயிண்ட் அது. அதனால தான் கடைசியில அந்த இடத்துல அடி வாங்கி அவன் செத்தான். இப்போ திரௌபதி ஏற்கனவே இவன் துரியோதனன் தடுமாறி தண்ணீல விழுறபோது, "குருடனுடைய மக்களும் குருடர்கள் தான்" அப்படின்னு கிண்டலா சொல்லி சிரிச்சிருந்தா. அதே வார்த்தைய இப்ப துரியோதனன் சொல்றான். "குருடனின் மக்கள் குருடர்கள் தான். இவங்க மத்தியில நிர்வாணம் ஆகுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்?" அப்படின்னு சொல்லி விஷம் தோய்ந்த ஒரு நையாண்டி வார்த்தைய சொன்னான். திரௌபதி பயந்து போய் எல்லாரையும் திரும்பி பார்க்கிறா. யாரும் பேசல, தடுக்கல இந்த அநியாயத்த. இப்போ அ இந்த சமயம் அங்க துவாரகையில கிருஷ்ணர் இருக்கிறார். பக்கத்துல ருக்மிணி இருந்தாங்க. கிருஷ்ணருடைய கண்கள் தாமாகவே சிவக்குது. ருக்மிணி அத பத்தி கேட்கிறா. "என்னாச்சு?" அப்படின்ட்டு. "என்ன நம்பி இருக்கிற ஒரு ஜீவனுக்கு ஒரு அவஸ்தைன்னு பகவான் சொல்றார். ஜீவனுக்கு எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும், அது இறைவன கூப்பிடாது. அதுவரைக்கும் அது அவன் காப்பாத்துவான், இவன் காப்பாத்துவான் தான் அலையும். அது மாரி தான் திரௌபதி நிலைமை இருந்துச்சு. கணவர்கள் பக்கம், துரோண பீஷ்மர் பக்கம், இப்படி நம்பிக்கையோட அவ பார்த்தவ, துயரம் தான் கூடிச்சது. அவளுக்கு நிம்மதி வரல. அப்போ தன்னுடைய 2 கைகளாலயும் புடவைய பிடிச்சுக்கிட்டு இருந்தா அவ.
தன்னுடைய சுய வலிமையை நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி 2 கைகளையும் உயர்த்தி அ பகவான நோக்கி கோவிந்தா அப்படின்னு குரல் கொடுத்தான். கோவிந்தா, துவாரகநாதா, கிருஷ்ணா, கோபிஜன பிரியா, கேசவா, கௌரவர்களால நான் அவமதிக்கப்படுறேன். தெரியாதா உங்களுக்கு? ஹே நாதா, ராமநாதா, விரஜநாயகா, ஆபத் பாந்தவா, ஜனார்த்தனா, கௌரவர்களால பீடிக்கப்பட்ட என்னை காப்பாத்து. கிருஷ்ணா, யோகேஸ்வரா, உலகின் ஆன்மாவே, உலகம் போற்றுபவனே, குருகுலத்தவரின் நடுவே துயர்படும் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்துனான். அவ அப்படி கண்ணனை பிரார்த்திக்கவும் கண்ணனோட தன்மயமானான். அவளுக்கு அங்க இருக்கிற கூட்டம் மறந்தது, துச்சாதனம் மறந்து போச்சு, புடவையும் மறந்து போச்சு, சரீரமும் மறந்து போச்சு. கண்கள்ல இருந்து மட்டும் கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. யார கூப்பிட்டாலும் அவ கூப்பிட ஆரம்பிச்சதே முதல் சப்தத்திலே செயல்படத் தொடங்கிட்டார். அதுவே அவளுக்கு தெரியல. அ சர்வரூபன் கிருஷ்ணர், சர்வாத்மா, வஸ்திர அவதாரம் எடுத்துட்டார். அதுவும் ருதுவான பெண்ணுக்கு ஆடையாக வந்தார். அ எங்கும் நிறைந்தவர், புனிதமானது, புனிதமற்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இப்படி அங்க ஒரு அவதாரத்த பண்ணார். துச்சாதனன் கஷ்டப்பட்டு ஆடைய இழுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இப்போ கொஞ்சம் சிரமமா இருக்கு. புடவைய சுலபமா இழுக்க முடியல. பலத்தெல்லாம் திரட்டி இழுத்தான். ஆயிரக்கணக்கான யானைகள் பலம் அவனுக்கு இருக்கு. அ ஆனா ஆடைகள் வந்து கலர் கலரா வந்துகிட்டு இருக்கு. நிறமா. துச்சாதனனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து, உடையெல்லாம் நனைஞ்சது. அவனுடைய கைகள் வந்து களைச்சு சோர்ந்து போச்சு. அ அப்போ அவமானமா அவன் உணர்ந்தான். ஏன்னா, எங்கனக்குள்ள திரௌபதி இருக்கான்னே தெரியல. அவ்வளவு சேலை குவிஞ்சு கிடக்கு அவள சுத்தி. அவ கிருஷ்ணன் நெனப்புல மெய்மறந்து இருக்கா. அ இப்போ வெட்கம் தாங்க முடியாம அவளே வெறும் நடக்கிறது புரியாம அப்படி நொந்து போய் அசையாம உட்கார்ந்துருக்கிறாங்க. இவன் இடிஞ்சு போய் ஒரு சுவர்ல சாஞ்சு சாகுற மாரி கிடந்தான் துச்சாதனன். அப்ப திருதராஷ்டிரன்ட்ட, அரசே, துருபத குமாரி கண்ணன் நெனப்புல இருக்கிறா. இன்னும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆபத்து. சக்கரத்த தாங்கி பகவான் வர்றதுக்குள்ள, பாஞ்சாலிய பாஞ்சாலி உங்களுக்கு சாபம் தர்றதுக்குள்ள, நீங்க அவள சந்தோஷப்படுத்த வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி விபரீதத்த சந்திப்பீங்க. இதுல மாற்று கருத்து இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். திருதராஷ்டிரன் பயந்து நடுங்கிட்டான். அவனுக்கும் சூழ்நிலை புரிஞ்சு போச்சு. அப்போ திருதராஷ்டிரர் திரௌபதிய பார்த்து, மகளே, நடந்ததெல்லாம் மறந்துரு. உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவ சொன்னா, பாண்டவர்களையும் என்னையும் இந்த அடிமை தலையிலிருந்து விடுவீங்க அப்படின்னு சொன்னா. அப்ப திருதராஷ்டிரன் அரச பொக்கிஷத்தையும் திருப்பி தந்து, ஒரு வகையில நடந்த குற்றம், அநீதிக்கு பரிகாரமாக இந்த காரியத்த செஞ்சான் திருதராஷ்டிரன். இப்படி வஸ்திர அவதாரமாக கிருஷ்ணர் ஒரு லீலையை நிகழ்த்தினார். என்ன இருந்தாலும் அதுக்கு அடுத்து பின்னாடி இன்னொருக்கா சூதாட்டம் நடந்து தான் தோற்றாங்க. அது அடுத்த விஷயம். ஹரே கிருஷ்ணா.